நான் ரஜினி மன்றத்தில் மாவட்ட துணைச் செயலாளராக இருக்கேன். போன திருப்பு எம்பிக்கு கேண்டிடேட்டாக நின்னேன். இந்த திருப்பு சுயேட்சா திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறேன். எதுக்காக களமிறங்கணும்னு உங்களுக்கும் தெரியும். இந்த வெற்றி கழகத்துக்காக நாங்கள் களமிறங்கியிருக்கோம். எங்களை சீண்டக்கூடாதுன்னு நினைத்தோம், எங்களை சீண்டி விட்டார்கள். அதனால் வெற்றி கழகம் எங்கெங்கே நிற்கிறோ அங்கே ஃபுல்லாக ரஜினி ரசிகர்கள் களம் இறங்குவார்கள். நேற்று தலைவரிடம் மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார். ஆனால் அது சாத்தியப்படாது. தலைவரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஸ்டேஜில் பேசுகிறது, அங்கே பேசுகிறது, இங்கே பேசுகிறது, கடைசியில் அதுவெல்லாம் சாத்தியப்படாது. தலைவரிடம் நேரடியாக சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போம்னா நாங்கள் வாபஸ் பெறுவோம். இல்லை என்றால் தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்து நிற்கீங்கள். 234 தொகுதியிலும் உங்களை எதிர்த்து நாங்கள் ஆட்களை நிப்பாட்டுவோம். இது எங்களுடைய கோரிக்கை. ரஜினி ரசிகர் சார்பாக நீங்கள் ஏற்றி நிற்க பண்ணுறீங்க. அவர் ரஜினி அவருக்கு சொல்லிட்டீங்களா? தகவல் தெரியுமா? ரஜினிகாந்த் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அவருக்கு தகவல் கேட்டு அனுமதியோட தான் பண்ண போகிறீங்களா? தகவல் கேட்க நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நின்றுருக்கோம். அதனால் அவள் எங்கள் ரஜினி ரசிகர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. அவரால் அனுமதி கேட்க முயற்சி பண்ண அனுமதி அவர் கொடுப்பார். ஏன்னா இவங்க எங்கிட்ட மோதிட்டாங்க. இந்த மோதினால கண்டிப்பாக எங்களுக்கு அனுமதி தருவார். எங்கே வந்தீங்க? நான் வேட்புமனு இன்றைக்கி வாங்க வந்திருக்கேன். 30ஆம் தேதி மனு தாக்கல் பண்ணுறேன். இதுபோக விஜயை எதிர்த்து நான் தாக்கல் பண்ண போகிறேன். தேங்க்யூ. நான் திருநெல்வேலி தொகுதியில் இப்போ நிற்கிறேன். அவர் எந்த தொகுதியில் நிற்காரோ அந்த தொகுதியிலையும் தாக்கல் பண்ணுவேன். ஜெய்ஹிந்த். வாழ்க.